வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக காரசாரமான இந்த சிக்கன் குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 4 வரமிளகாய், சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு. குறைஞ்ச தீயில் ஒரு 30 செகண்ட் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட 4 பல் பூண்டு, பெரிய பூண்டாக இருந்ததுன்னா 2 போதும். 1 இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சியை 2ஆக கட் பண்ணி போட்டு மறுபடியும் ஒரு 10-20 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பையும் போட்டு மறுபடியும் ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். முதல்லையே இதை சேர்த்தோம்னா சீக்கிரமாக இந்த ரெண்டும் கருகிடும். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் சேர்த்து தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருகாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த சிக்கன் குழம்பை குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை உள்ளே போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இந்த மசாலாவுக்கு 1/2 கிலோ வரைக்கும் சிக்கன் போடலாம். சிக்கனை போட்டு 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை ஊற்றி கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கரை மூடி அளவான தீயில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் காரசாரமான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டவ் பற்ற வச்சு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவிடலாம். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்க மறந்துடாதீங்க. இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறதால ஒரு நல்ல வாசனையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். ரொம்ப சுலபமான முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.